அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பற்றி, அதாவது ஒரு குரு பெயர்ச்சி, குரு வக்ரநிவர்த்தி, சனி வக்ரநிவர்த்தி, இது மாதிரி எல்லா பலன்களும் போட்டு சொல்லிட்டே வரோம். சுக்கிர பெயர்ச்சி, இது மாதிரி பல பலன்கள் நம்ம சொல்லிட்டே வரோம். இதெல்லாம் சொன்னால் கூட இதெல்லாம் ரெகுலராக நடக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அது சொல்கிறோம். ஆனால் இந்த கால சூழ்நிலைகளில் நம்ம ஒரு பர்டிகுலர் பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம், ஏன்னா இந்த பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு வருஷமாக நம்ம கணக்கு பண்ணிட்டு நம்மளோட வயசு அப்படின்னு கணக்கு பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுருக்கோம். அதுதான் நம்ம புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷம் முடிஞ்சு 365 நாள், ஒரு சுழற்சி முடிஞ்சு அடுத்த சுழற்சி அப்படின்னு வச்சுருக்கோம். இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. அதாவது நமக்கு சித்திரை மாதம் முதல் நமக்கு கணக்கு இருக்குது. அது மாதிரி பசலின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி சாலிவாகனம்னு ஒரு கணக்கு இருக்குது. இது மாதிரி பல கணக்குகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் யூனிவர்சலாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தாண்டு, நம்ம இங்கிலீஷ் நாட்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புத்தாண்டு. ஸோ அந்த புத்தாண்டு இப்போ வரப்போகிறது 1/1/2025. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு புதன்கிழமை, பூராட நட்சத்திரம், அது மாதிரி வியாகத யோகம், பாலவ கரணம். இந்த கரணத்தில் தனுசு ராசியில் கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது. ஸோ இது எந்த மாதிரியான இந்த வருஷம் பிறக்கிறது நமக்கு எல்லாருக்கும் உலகத்தில் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த கிரக சுழற்சி தான் திரும்ப எகைன் நம்ம வரோம். அப்படி பார்க்கும்போது பிப்ரவரியில் குரு வக்ர நிவர்த்தி ஏற்படுறது, மார்ச்சில் சனி பெயர்ச்சி ஏற்படுறது, அது மாதிரி மே மாதம் குரு பெயர்ச்சி, 15 மே குரு பெயர்ச்சி, அதே மாதிரி 18 இது பயிற்சி ஆகி 3 நாளில் ராகுகேதும் பெயர்ச்சி, 18/5 ராகுகேது பெயர்ச்சி. இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட இந்த வருஷத்தில் குரு பகவான் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். குரு பெயர்ச்சியாக இப்போ மிதுன ராசிக்கு போகிறாரு. 15/5/2025 பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து சல்லுன்னு அவர் 18/10 அன்னைக்கு அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போயிடுறார். கடகராசிலேருந்து திரும்ப 4/12 டிசம்பர் 4ஆம் தேதி அன்றைக்கி திரும்ப மிதுன ராசிக்கு வராரு, வக்ரமாக வரார். ஸோ இந்த மாதிரி குரு பகவான் மட்டும் 3 முறை தன்னுடைய ராசியை மாற்றுறார். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்துறது, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் வாங்க நம்ம இந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த 2025 வருஷம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடகராசியை பொறுத்தளவில் இந்த காலபுருஷ தத்துவத்தில் 4வது வீடு. பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு ஏதானும் ஒரு சோகம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன். அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி இருக்கும், திரும்ப டவுன் ஆகிடும், திரும்ப நல்லா இருக்கா மாதிரி இருக்கும், திரும்ப டவுன் ஆகிடும். அதனால் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்குறவங்களாக இருக்காங்க. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்கள். புனர்பூசம் 4வது பாதம். பொதுவாக என்னை கேட்டிங்கன்னா புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் அவங்க மிதுன ராசியில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிற மாதிரியும், கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியும் எனக்கு தோன்றுறது. ஏன்னா பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 10 ஜாதகம்னா மாதம் 300 ஜாதகம், வருஷத்துக்கு எவ்வளோன்னு பாருங்கள், 20 வருஷமாக பார்க்குறோம். ஸோ பல பேரை பார்க்கும்பொழுது நமக்கு பல ஜாதகங்கள் பார்க்கும்பொழுது அதனுடைய வித்தியாசங்கள் பார்க்கும்போது தோன்றதுனால சொல்கிறேன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் அது சனிபாட நட்சத்திரம். சனிக்கும் சந்திரனுக்கும் பிரச்சனை தான். சனின்றது பிளாக்கு, சந்திரன்றது ஒயிட்டு. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் கலர். அதனால் எப்போவுமே உங்கள் மனசில் ஒரு சோகம் குடியிருக்கும். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதுக்கு அதிபதி புதன்.
இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரனுக்கு புதன் நட்பு, ஆனால் புதனுக்கு வந்து சந்திரன் பகை. ஸோ இந்த மாதிரி ஒன்று வைஸ் வர்சா அந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் பல விதத்துலேயும் வந்து அதுலேயும் பிரச்சனை ஏற்படும். அதனால் எப்போவுமே ஆயில்ய நட்சத்திரம் வேறு ஆதிசேஷனோட நட்சத்திரம். அதனால் பொதுவாகவே வந்து அவங்களுக்கு காரிய தடைகள் இதெல்லாம் இருக்கும். பூச நட்சத்திரத்துக்கும் மன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். பொதுவாக திருமணம் அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்களில் கடகராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் வந்து நிறையா பேருக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். பட் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம், தசாபுத்திகள், அதோடைய செயல்பாடுகள் அதுவும் இருக்குது. இந்த கண்டிஷனில் இந்த வருஷம் 2025 வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் ஆரம்பத்தில் பிப்ரவரி மாதம் குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு வந்து லாபகரமான பலன்கள் இது வரைக்கும் தடையாகிட்டு இருந்தது. ஏற்கனவே ப்ராசஸ் ஆச்சு, நடுவில் திடீர்னு ரிசல்ட்டே இல்லாமல் நின்று போச்சு. இப்போ திரும்ப ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள், பணம் தொடர்பான விஷயங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிப்ரவரிக்கு மேலே மே வரைக்கும் குருபகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல விதத்தில் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கும். அதுக்கு அடுத்து சனி பகவான் வந்து இது வரைக்கும் அஷ்டமத்து சனியாக இருந்தார். ஸோ கடகராசிக்கு இப்போ சனி பெயர்ச்சி மார்ச் மாதத்தில் நடக்கும் பொழுது அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடியறது. இந்த அஷ்டமத்து சனிலேருந்து உங்களுக்கு இருப்பிட மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் நடந்திருக்கும். 9ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால பல பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். இல்லை புதிய தொடர்புகள் மூலமாக புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் ப்ராசஸ் ஆகும். இந்த வருஷம் 9ஆம் இடத்துல சனி பகவான் நல்லது பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் ஆகும். ஸோ பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இல்லை, எல்லா வகையிலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராகு தான் இப்போ பிரச்சனையாக வரப்போகிறது. ராகு உங்களுக்கு வந்து 9ஆவது வீட்டிலேருந்து 8ஆவது வீட்டுக்கு வரார். கேது வந்து 3ஆவது வீட்டிலேருந்து 2ஆவது வீட்டுக்கு வரார். இதனால் கடகராசி அன்பர்களுக்கு வெளியில் பொருளாதார ரீதியாகவும் சரி, வேலைகள்லையும் சரி, தொழில்கள்லையும் சரி நல்ல பலன்களே நடக்கும். ஆனால் வீட்டில் பார்த்தோம்னா வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொழில் ரீதியான தொழிலாளர்கள்ட்ட நீங்கள் கடுமையாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தொழிலாளர்கிட்ட கடுமையாக பேசினோம்னா அது மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் தந்தை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆவது வீட்டுக்கு போயிருக்கார். 9ஆவது வீட்டு தந்தையும் குறிக்கும், பாக்கியஸ்தானம்னு பேர், அந்த வீட்டுக்கு போயிருக்கார். அந்த வீட்டு அதிபதி வேறு இப்போ 12க்கு வரப்போகிறார். குரு பெயர்ச்சி மே மாதம் குரு பெயர்ச்சி ஆச்சுன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். 12ஆம் வீட்டில் பல விதத்துலேயும் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா வழங்க போகிறார் பொருளாதார ரீதியாக. அதே மாதிரி அதிசாரமாக அவர் சல்லுன்னு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அவர் நேராக வந்து உங்கள் ராசிக்கு வரார், அதிசாரமாக வரார். உங்கள் ராசிலே டிசம்பர் வரைக்கும் இருக்கார். டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப வக்ரமாக 12ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ உங்கள் ராசிக்கே அவர் வர்றதுனால பல பேருக்கு வந்து திருமண சம்பந்தமான விஷயங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். நிலம், இடம் இது வாங்கிறது, இது சம்மந்தமாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே முடிஞ்சு இடம், நிலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பல பேர் வந்து சொந்த வீடு கட்டுறதுக்கு, சொந்த நிலம், இடம் வாங்கிறதுக்கு, திருமணம் பண்ணுறதுக்கு, புத்திர பாக்கியத்துக்கு, இது மாதிரி பல வகைகளில் கடகராசிக்காரங்க நன்மைகள் நடக்க போகிறது. மெயினாக அஷ்டமத்து சனி விலகிறது. அதனால் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகி, ஒரு சில பேருக்கெலாம் சாப்பாட்டுக்கே பிரச்சனைன்ற கண்டிஷன்லாம் வந்துருக்கும். ஒரு சில பேர் இடமாற்றம் ஏற்பட்டுருந்துருக்கும். அதிலேருந்து பிரச்சனைகள் எல்லாமே விலகி இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு நல்ல காலங்களாக இருக்க போகிறது. பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை இதுக்கு அதிபதி வந்து சந்திரன்றதுனாலையும், இந்த சந்திரன் வந்து காலபுருஷத்து 4ஆவது வீடாக இருக்கிறதுனாலையும், பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை இல்லை சத்தியநாராயண பூஜை
இல்லாட்டினா கிரிவலம் போகிறது. இது மாதிரி உங்களுக்கு எது சௌரியமோ, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எது உங்களுக்கு சௌரியமோ அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுருந்தீங்கனாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பல தொந்தரவுகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எல்லா காரியங்களும் சக்ஸஸ் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த 2024 நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. கடைசி 3-4 மாதம் இருக்கே, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 4 மாத காலத்தில் பலவிதமான சிரமங்களை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நினச்சது கிடச்சிருக்காது, நினச்சா மாதிரி நடந்திருக்காது. பல பேருக்கு வேலை போய் திரும்ப வேலை கிடச்சி வரதுக்குள்ளே போரும் ஆயிருக்கும். இது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்லையும் உங்களுக்கு பல விதத்துலையும் இடைஞ்சல் இருந்திருக்கும். இது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகிறது. இந்த வருஷம், அதுவும் 2025 வருஷம் உங்களுக்கு மிக நல்ல வருஷமாக தான் இருக்கும். எல்லா வகையிலையும் ஏற்றமான வருஷமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வணங்கிங்க, எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கட்டும். நானும் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இந்த வருஷம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி. உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சேன். இந்த கடகராசியை பொறுத்தளவில் இந்த சந்திரன் இருக்காரே, அவர் டெய்லி வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு மாறிண்டே வர்றார். 3 நாளைக்கு ஒரு தரம் ஒரு ராசி மாறிடுவார். அதனால் நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. 2-3 நாளில் உங்களுக்கு அது சரியாக போயிடும். ஒரு ராசியில் நல்லது இல்லாட்டினா அடுத்த 2-3 நாளில் சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு நல்ல பலன்லாம் தரப்போகிறார். அது மாதிரி உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியனும் அவரும் மாற்றங்கள் பண்ணிகிட்டே வருவார். இந்த வருஷம் வேறு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. அதனால் வந்து இந்த வருஷம் ரியல் எஸ்டேட்டு, இடநிலம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உயரப்போகிறது. அதனாலலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உடல் ரீதியாக உங்களுக்கு பல தொந்தரவுகள் இருந்தாலும் நீங்க போகிறது. குடும்பத்தில் மட்டும் எப்போவுமே வாக்குவாதங்கள் இருக்கும், அதனால் பிரச்சனைகள் இருக்கும். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கிறது உங்களுக்கு மிக நல்ல அதாவது அதுக்கு தான் நம்ம மெயினாக வந்து வணங்க சொல்கிறோம். அது மாதிரி வணங்குனீங்கனாலே உங்களுக்கு வந்து மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வருஷம் வந்து உங்கள் எல்லாரும் கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி வேண்டிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.